ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான அதே போல் ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான ஒரு ஹெல்தி லட்டு தான். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபுல் தேங்காயை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு அவங்க தான் செஞ்சு கொடுத்தாங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதுக்கு வெள்ளை எள் தேவை. வெள்ளை எள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக இதோட சேர்த்துக்கிறோம். அடுத்து நெய். அடுத்து பார்த்திங்கனாக்கா வெல்லம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தேவைப்படும். இப்போ அந்த வெல்லத்தை நல்லா தட்டிட்டு தண்ணி ஊற்றி ஃபில்டர் பண்ணுறதுக்காக சூடு பண்ணிக்கலாம். நல்லா கரைஞ்சிக்கும், நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக. அடுத்து இன்னொரு கடாயில் பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை சூப்பராக எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அந்த பாகு எடுத்துருக்கோம்ல, சும்மா தண்ணியில் கரைச்சிது, அதை இதில் சேர்த்துக்கலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் உள்ள கல் மண்ணெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். ஸோ இதை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணி பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இது நல்லா கொதிக்க நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த நெய் இருந்ததில் அதிலே தான் ஊற்றணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜும் நம்ம பார்க்கணும். இந்த கம்பி பதம் வரும்ல, அதை நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபைனல் கம்பி பதம் வரும் தெரியுமா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போது இந்த டைமில் நம்ம துருவி வச்சுருக்கோம்ல ஒரு தேங்காய், அதை ஃபுல்லையுமே சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம குழந்தைங்களுக்குல இது கொடுத்தோம்னாக்கா நல்ல ஒரு அயன் கண்டென்ட்டும் கிடச்ச மாதிரி இருக்கும், ப்ரோட்டீன் எல்லாமே இருக்கும். எள் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதே போல் நம்ம அந்த வெல்லம் சேர்க்குறோம்ல, அதுவும் ரொம்பவே நல்லது. அதனால தான் பாருங்கள், இப்போ இந்த தேங்காயும் அதோட சேர்த்தாச்சு. இது பார்த்திங்கனாக்கா ஒரு 10 days கூட அப்படியே இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த சைட் பார்த்திங்கனாக்கா சின்ன கடாய் ஒன்று வச்சு அந்த எள் எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது, அதுக்காக. ஸோ அதையும் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் நம்ம அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஒரு கனமான கடாய் மாதிரி வச்சுக்கிட்டோம்னாக்கா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிண்டினதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, இதோட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கணும். இப்போ அந்த எல்லையும் சேர்த்தாச்சு. அதே போல் பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்ச், அதையும் இதோட சேர்த்துக்கணும். நல்ல வாசனை வரும், அதுக்காக. பாருங்கள், இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. அதே போல் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கணும். இப்போ பச்சை கற்பூரத்தை நல்லா தூள் பண்ணி போட்டாச்சு. ஒரு கல் அந்த உப்பு அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அதையும் சேர்த்துட்டு நல்லா இதை கிண்டி விட்டுறணும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை பிடிக்கிறதுக்கு லட்டு பிடிக்க வர்ற ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ அந்த வரைக்கும் நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கணும். இது ஃபுல்லுமே என் ஃப்ரெண்டு தான் செஞ்சாங்க. பாருங்கள், இப்போ அதை அப்படியே அந்த சூடு இருக்குது, லைட்டு சூடு இருக்கும்போதே நம்ம இதை அப்படியே உருண்டையாக லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நாங்கள் அந்த ஒரு தேங்காய் செஞ்சதில் இப்போ இவ்வளோ லட்டு வந்திருக்கு. இதை நம்ம குழந்தைங்களுக்கு, பெரியவங்க, பெண்கள் எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.